குடும்பங்கிற வியாபாரத்துல புருஷங்காரங்களுக்கு ஏகப்பட்ட நஷ்டம்டா. அவனுக்கு நம்ம கிட்டே பிள்ளைய பத்துக்கிறாளுங்க, நம்ம கிட்டே காசு பணத்தை வாங்கிக்கிறாளுங்க, அப்புறம் நம்மளையே கேவலமா வச்சு நம்ம வீட்டுல இருந்துக்கிறாளுங்க. மொத்தத்துல அவளுக்கு லேடி இல்லடா, 1ஆம் நம்பர் கேடிங்க. அதானடா உண்மை. எதுக்குடா முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? இனிமே நடக்க போறத பத்தி பேசுவோம். என்ன மச்சான், இவளுங்க இப்பவே இவ்வளவு கேவலமா பேசுறாங்களே, அடுத்த வாரம் தீபாவளி வரப்போகுது. காசு இல்லன்றதுக்காக நம்ம எதையுமே செய்யாம விட்டோம்னு வச்சுக்கோ, இதை விட கேவலமா நினைக்க மாட்டாங்க. நிலைப்பாடுகளாவது மூஞ்சில காரி துப்பி நீ எல்லாம் புருஷனே இல்லன்னு ஒதுக்கி வச்சிருவாங்க. அதுக்குத்தான் நான் என்ன சொல்றேன், 10 வட்டிக்கு கிடைக்கலாம் பரவாயில்ல, 20 வட்டிக்காச்சு எவன் கையில காலையாவது விழுந்து வாங்கி இந்த வர்ற தீபாவளி அட்டகாசமா கொண்டாடுறான். கரெக்ட். விழுந்த நம்ம மரியாதையை நிமித்தி நிப்பாட்டுவோம். சரி, கடனை எங்க வாங்குறது? எங்க வாங்குறது? வழக்கம் போல வாங்குற பியூன் கிட்ட வாங்க வேண்டியதான். அவன் நம்ம குழந்தைக்கு ஃபீஸ் கட்டறதுக்கு இல்லன்ட்டான்டா. இந்த பார், சும்மா போய் கேட்டா எவனும் தர மாட்டான். பின்ன கேக்குற விதமா கேட்டா எல்லாம் கிடைக்கும். கரெக்டா? ஓகே. என்ன விளையாடுறீங்களா? என்ன? ஏற்கனவே வண்டிக்காக கொடுத்த 10,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு வக்கில்ல, இன்னும்